நாங்க எத்தனை பேரு எங்க வீட்டுக்காரோட எத்தனை பேரு இருந்தாங்க 99 பேரு. ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை அவளை சேர்ந்தா 100 பேரு இருந்தாலும் யாரு அப்படி அக்கா தங்கைமார் எத்தனை பேரு கண்ணு? எத்தனை பேரு? 100 பேரு. நாத்தனாவோட சேர்த்தனா 100 பேரு. அந்த 100 பேரும் கண்ணு ஒற்றுமையா ஒரே அரண்மனையில அப்படி வாழ்ந்து வரங்க. அப்படி வாழ்ந்து வந்தாலும் இந்த தினத்தில வந்த காரணம் என்ன காரணம்? தங்கச்சி மாத்துறாங்க அவங்க அது சீக்கிரமா போய் அக்கா பெருந்துருவா வந்திருக்கிறா கூட்டு வரியா கூட்டு வந்துடுறோம் சீக்கிரமா ஒரு நாள் கூட இப்படி அரசு இல்ல என்னன்னு தெரியல சனிக்கு சனி 8 சாராய் பூஜையில ஒரு செட்டு நல்லா வேணா சேர்த்துக்கலாம் என்னாடி கை எத்தனையோ ஆட்டம் ஆயிடுச்சு பருத்து விட்டு ஒரு நாள் கூட இந்த விளையாட்டு இல்லை இன்னைக்கு பாரு ஒரு நீ ஆரம்பா நேராபடி ஒப்பன ஓலி ஒப்ப சக்கரி ஓலி தம்பி ஆறுமுகனே ஓலி பாரு அப்படி
கேட்டியா அந்த மாதிரி கேள்வி கேட்டியா சிவேஜையும் அதை நாட்டுக்கு நாடு மகநாடு பேரு மூலம் வைத்து ஆரூர் என்பராக வைத்து முருகேஷ் அன்னார் குடும்ப காஞ்சானம் இல்லையா தன்னுடைய தந்தையாராக வைத்து செத்து சூழ்நிலை மாணவர் வைக்கணும் சாலுவ சாமிப்ப சார்ஜன் சொல்லக்கூடிய 4ஆம் முத்தி மோசி படைந்து தன்னுடைய தந்தையாராக வைத்து சின்ன முடியப்ப கவுடர்களை பணம் கொடுக்க சின்ன முடியப்ப கவுடரோ தன்னுடைய மகனாக வைத்து முருகேஷ் அன்னார் வாங்கி கொடுக்க வேண்டும் அவரால் இப்ப அன்பளித்து நாருங்க யாசிருக்கிறார் கையில் கொடுத்துறாங்க ஏடிஎம் போயிடும் அப்புறம் சக்தி மகா சக்தியே நாட்டுக்கு சில பொங்கி பேரும் வைத்து மாதர்குலம் மங்கையாக வைத்து நம்ம அருமேலு அம்மை என்ன பேசுறீங்க கருமா பொம்பளைங்க நீ யாரமா நீங்க அதனால அப்படி காசு வாங்கிட்டு கருத்துக்கு கூட உள்ள போயிடுறாங்க ஒரு மோசமான பூஜை அது என்ன உங்களுக்கு பூஜை வியாபாரம் பண்றாங்க அதனால அப்படி அப்படி நான் மாதர்குலம் மங்கையாக வைத்தேன் நம்ம அலுமேல் அம்மையர் இல்லையா அப்படி ஒப்புடன் முகமிடந்து உபசரித்து பேசி உப்பில்லாத கூலி இட்டாலும் அதை உண்பதற்கு அமிர்தமாகும் இல்லையா அந்த தட்டு துப்பாக்கி மாதர்குலம் மங்கையாக வைத்தேன் அலுமேல் அம்மையர் குடும்ப காஞ்சானம் விஷ்ணுகுல தெய்வமாக வைத்தேன் சக்தி முக்தி வெற்றி பராசக்தி அம்மனே மனோர்மணி அருளாகு பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய 1008 அவதாரங்கள் ஒரு அவதாரம் ஓம் சக்தி அவதாரம் இல்லையா அப்படி ஓம் சக்தி சாமி இது பணம் கொடுக்க ஓம் சக்தி சாமியோ அந்த அருமையோட அம்மா இது வாங்கி கொடுக்க வேண்டும் அவராய்ப்பட்ட அன்பளிப்பு நாடகம் இருக்கிற போது பார்த்த உடனே என்ன பண்ணுது மனசேரிக்கா மனசருக்கா மாமா மகனே மனசுக்குள்ள இடம் இருக்கா அத்தை மகனே அப்படி கேக்குறேன் மனசிருக்கு மாமா மகனே அங்க கூட அந்த அம்மா வாங்கி குடுங்க பாக்கா அதே மாதிரி இன்னைக்கு காட்டுவான்னு பாக்குறேன் கொஞ்சம் பாட்டு 6 மாசத்துக்கு ஞாபகம் வராது அதனால மனசு இருக்கு மாமா மகனே இந்த மனசுக்குள்ள இடம் இருக்கு ஏத்த மகனே அப்படி மனசுக்குள்ள இடம் இருந்தாலும் இந்த மங்கைக்குள்ள வரணும்னா நான் 2 கேள்வி கேட்கிறேன் அது பதில் சொன்னேன் நான் காட்டிக்கிறேன் எடுத்து உட்ரி முடிக்கிறது
பொம்பளை பழுத்த பழம் என்னடா மச்சான் ஜோக்கா சொல்லடா மச்சான் அப்படி பொம்பளை பழுத்த பழம் இல்லைன்னா பம்புல பழுத்த பழம் வாங்கிடுவான் எங்கடா கோவில் என்ன பொம்பளை பழுத்துட்டாங்க என்னது தெரியும் அது மட்டும் கிடையாது விட்டு விட்டு இழுக்கிறது என்னடா மச்சான் ஜோக்கா சொல்லடா மச்சான் அப்படி விட்டு விட்டு இழுக்கிறது இல்லைன்னா எனக்கு விரிச்சு வச்சு ஆத்துறது வாங்கிடுவா விரிச்சு வச்சு இது அங்க முனியா மாமலை கேட்டு வந்தாங்க விட்டு விட்டு என்னமா விட்டு விட்டு இழுக்கிறாங்க என்ன தெரியும் என்ன பாப்பா விட்டு விட்டு இழுக்கிறது ஆமா அது விட்டு விட்டு இழுக்கிறது பாப்பா அது விட்டு விட்டு இழுக்கிறது ஏறுல பாரு குண்டிய புடிங்க சரி அப்படி விட்டு 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 இழக்கிறது ஈரக்கோழி விரிச்சு வச்சு ஏத்துறது உனக்கு ஏறு பின்னிடி விட்டு விட்டு இழக்கிறது என்ன அவளை கேட்க போறதா அவளுக்கு எப்படி எப்படி ஆகி போச்சு என்னோட இந்த பையன் நம்மளே வந்து கேட்குங்க அப்படி அக்கா அப்பயே பையன் அவளுக்கெல்லாம் தெரியும் விட்டு விட்டு இழக்கிறது அந்த காலத்துல விட்டு விட்டு இழுத்துடுவாங்க என்ன சொன்ன மாதிரி இந்த காலத்துல யாரும் யூஸ் பண்றதில்ல அந்த காலத்துல அந்த ஈரக்கொடி தான் அதனால அப்படி இருந்தாலும் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் போனாலும் போகட்டும் இந்த தெய்வம் மோண்டேசப்பன் போகிற வருகின்ற போது நான் யாரம்மா எந்த ஊரம்மா என் நாட்டுக்கு சேர்ந்தவன் என்னுடைய பெயர் என்ன நான் யாருக்கு மனைவி யாரம்மா எந்த ஊரம்மா இப்படி எல்லாம் வந்துருங்க இந்த கொஞ்சம் படி வருஷம் பார்க்க வந்தியா இல்ல உங்க தாத்திர புடிச்சு
என்னென்னமா எனக்கு கொடுத்தனுங்கிற ஏன் இந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்தனுங்கிற ஆமா இந்த வண்டிக்கு காசு 50,000 கொடுத்தனுங்கிற அதுதான் நான் தான் கொடுத்துங்கிறேன் கொடுத்தனுங்கிற எல்லாமே கொடுத்தனுங்கிற ஆனா ஒரு நாளைக்கு ஒரு சூத்து மட்டும் எனக்கு கூடாமா என்னய்யா ஏன்னா என்ன சாப்பிடுற மாதிரி பாரு சொத்தை கூட கொடுக்கும் ராஜா ஒரு கஷ்டத்துக்கு சொத்து கூட கொடுக்குமா எங்க வீட்டுக்காரர் தெரியாது யாருக்கு சூத்து மட்டும் கொடுக்க மாட்டான் போட்ட வாங்க இதுல யாரும் வருதா என்ன மட்டக்கார என்ன என் மட்டக்கார என்ன சொன்னா உனக்கு மோளக்கார வயலு மொழியா அப்படி சந்திரன் ஒளியை போல தையா ஆள் முகம் தொடங்க கூடிய என்னன்னா வீட்டுக்காரன் தெரியாத கொடுக்குமா வீட்டுக்காரர் தெரிஞ்சா கொடுத்துருவாளா வீட்டுக்காரன் தெரியாது 8 நேரத்துல கொடுத்துருங்க எனக்கு தான் தெரியும் அப்படி சந்திரன் ஒளியை போல கையால் முகம் தொடங்கி என்னுடைய பெயரும் அவனை போன சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கும் தம்பி யாரு அண்ணவருக்கு மனைவி என்னுடைய பெயரும் அதிவர்ண ஆமா அப்படி அதிவர்ணன் சொல்லிவிட்டேன் நாங்க என்ன 1 2 3 4 5 6 7 8 10 வந்தாக்கிறோம் இல்ல 10 20 30 40 50 60 70 80 இல்ல 90 ஐயம்மா இல்ல 95 இல்ல 97 நாங்க ஒத்தா வாரத்துக்கு சரியா 100 பேர் அவ்வளவு ஒரு ஆளு இவ்வளவு மாட்டேங்குது சின்னதான் முடியாட்டி இப்பதான் எல்லாம் போனாலும் நம்மள கூப்பிட சக்காலத்துல இருந்து அவளே வந்துட்டான் அதனால அப்படி ஒத்தா உரகத்துக்கு சரியா 100 பேரு நாங்க ஒத்தா உரகத்துக்கு 99 பேரு எங்க நாத்தனா ஒருத்தி ஒரே ஒரு ஆளு 99 பேரோட பிறந்தவன் ஒருத்தி மட்டும் அவ பேரு திருச்சி இல்லையா அப்படி என் நாத்தனா திருச்சடியோட சேர்த்தனா சரியா 100 பேரு அப்படி 100 பேர்ல என்னைக்கு பாரு எங்க ஊர்ல அந்த சண்டை வந்ததுல எதுவுமே கிடையாது அப்ப பாரு ஒத்துமையா 99 பேரும் எங்க நாத்தனா வந்தாச்சு சரியா 100 பேரும் ஒத்துமையா தான் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அசையா என் அக்கா யார் தெரியுமா பெருந்திருவா என்ன பான்மதி என்கிற பெருந்திருவா கையிடமா எல்லாம் ஏண்டா பொம்மநாட்டி வாடிய கடவே நான் காசில போய் குடிச்சிட்டு வரேன் எனக்கு கையெல்லாம் உன் மேல வைக்கிறது காசு வாடியே எனக்கு அடிக்க கூடாது சரிப்பா அப்படி ஏதோ காரணமாக எங்க அக்கா எல்லாத்துக்கும் மூத்துறேன் இல்லையா அப்படி பெருந்திருவா அக்கா ஒருபடி உத்தரவு அதனால நான் மட்டும் போனாகாது எங்க தனிக்கு 2 பேர் உள்ளாக்குறாங்க எனக்கு சின்னவன் அவளை கூட்டு சேர்த்து போறான் வரதனே உன்னருமை காணே மாமா செங்கருடன் வரதனே உன்னருமை காணே
போன்னு சொன்னா பத்தவதாரமும் பாதிசை இழந்துட்டு வந்தவர் கண்ணிராசா உதவுவாய் கண்ணனே பாதிசை இழந்துட்டு பரந்தாமனு நீயே நாகவர் தூதா பாராயணம் செய்வாய் பிறந்தாமா ஏ ரோட்டு நான் வரோம் ஏ வழி நான் வரோம் ஏன் மேனேஜரே நான் எதுனா உனக்கு என்ன ஏதுன்னு கேட்டேனா நான் எவ்வளவு ஒரு பொறுப்பா குடும்பத்து குத்து வேலை மாதிரி வரலாம் பொறுப்பு வந்து எப்படி மனைவினா அடாவுடைய என்ன பேசணும்னா நான் பாட்டுக்கு நான் வரோம் நல்ல பேர் வச்சுக்கலாம் அவனுக்கு
ஏன்டா பின்னாடி வந்து கை வச்சு என்னதுக்குள்ள கை வந்து கை வச்சேன் பின்னாடி கை வச்சனா கை வச்சு என்ன உனக்கு என்ன கேஞ்சு போச்சு என்னடா பின்ன நீ மொத்தமா வச்சு போயிருவே இல்ல அது வச்சு என்ன கேஞ்சு போயிருக்கு நான் உனக்கு கேக்குறேன் இருந்தாலும் இப்ப நான் அந்த மாதிரி பொம்பளை கிடையாது நானு பத்தினி படா பத்தினி ஏய் ஆவன குடியா வாத்தியாரே கமல தேவடியால ரங்க ஏய் மானமரியா கேட்டு பாய் திறக்கூடாதுன்னு பாக்குறோம் மூடின்னு போட மாட்டேன் போடான்ற மாட்டேன் யாவா அப்படி நாய் வேறாத்த அப்படி எடுத்து ஞாபகம் வச்சு காலையில மாமான் தான் கூட்டாங்க வா கண்ணார ஓடி அண்ணா வணக்கண்ணா அண்ணனா அண்ணா அப்பயே பண்ற ஆளுங்க நம்ம மதல்கறா அப்பயே பண்றது ஆமா ஏய் இதெல்லாம் ஒண்ணு தொட்டுக்கானே பாப்பா கை கொடுக்கும் கண்டார ஒலி தேவடியா பையா யார பத்த கண்டார ஒலி கேக்குற என்ன பார்த்து தேவடியா கூட சொல்லு ஆனா கண்டார ஒலி சொல்லாத அது என்ன பழக்கம் ஏம்மா ஜாதி கிளு ஜனத்தை கிளு பெத்து கிளு பெருப்ப கிளு அங்கால கிளு உன் பங்கள கிளு உன் குத்துக்கண்ணு கூத்துற கிளறைய கூலி எனக்கு பையா யார பார்த்தா அப்படி தேவடியா கேக்குற யாருமுகா ஒரு நாள் அது ஒரு நாள் காலேஜ் போகும்போது பாத்துட்டேன் நான் இந்த காலேஜ் போறோம் அடி காலேஜ் ஓடி யாரே பாத்து எங்க அப்பா கிட்ட ஒரே நாள் தான் போனாலும் உங்க அப்பனும் ஓடி நின்று ஒப்புக்கிட்டு போயிட்டு நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஒரு நாள் போனா பல நாள் போனா அப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்தா ரசிச்சு தெரியும் ஆமா ஆமா எனக்கு என்ன தெரியுமா தெரியாதா பாப்பா உன்னை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி கேது அடி பச்சாது பாட்டி மதுரை எங்க அம்மாடா பையாது அது உங்க அம்மாலாம் நான் தாண்டி வாடி ஒரு நாள் ஒதுங்கி வாடி ஓடி போலாம் சேலம் ஜில்லா சேலம் ஜில்லாவுக்குள்ள நம்ம மரத்துல போனா அந்த மாதிரி பொம்பளை இல்ல ஒரு சேலம் ஜில்லா ரொம்ப தொலைவில் இருக்குது தொப்பூர் கணவாய் கூப்பிடு வர வா அப்படி 8 நாள் பாத்துங்க தொப்பூர் கணவாயில பாத்துருப்பேன் அதனால பின் வார்த்தையை தள்ளு நாடகம் என்றால் நகைச்சுவை இருக்க வேண்டும் ஆடல் பாதி பாடல் பாதி கதை வசனம் மட்டும் இருந்தா கேட்கறது நல்லா இருக்காது வீட்டுல எவ்வளவுதான் சொத்து செல்வெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன பண்ணும் சிரிப்பு செல்வம் இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாது இல்லையா கோடிக்கணக்கா சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன பண்றது சிரிப்பு இல்லைன்னு எதுவுமே கிடையாது அதனால பாப்பா பேச அதனால அடக்கம் அமரர்கள் உயிர்க்கும் அடங்காமை ஆறில் உயிர்த்துடும் சொல்லி ஆதி நாளையில் திருவள்ளுவர் பறைச்சாட்டுக்கிறார் ஏப்பா அந்த போண்டா கடையில பேசாதான் போடுங்களே தான்
ஏப்பா கம்மன் கிடைக்கவே இல்லையாப்பா ஏய் கம்மன் அடிக்கிறேன் நீங்க பேசினா உள்ளா போயிருவோம் அப்புறம் நான் பேசி போச்சு இல்லை அப்புறம் வெளியா அதனால அடக்கு ஒடுக்கத்தோடு வாழ வேண்டும் இல்லையா காசில் உதித்த கைவிழி மாதற்கெல்லாம் கடவுள் வகுத்தவாறு ஆசையா 20 அண்ணில் அன்னை தந்திர கிடக்கமாய் பாசமா 20 அண்ணில் பக்தாவின் சொல்ல கிடக்கமாய் ஏப்பாத்து அனித்திரி எம்சிஎஃப் அப்படி காசில் உதித்த கைவிழி மாதற்கெல்லாம் கடவுள் வகுத்தவாறு ஆசையா 20 அண்ணில் அன்னை தந்திர கிடக்கமாய் பாசமா 20 அண்ணில் பக்தாவின் சொல்ல கிடக்கமாய் நேசமாய் முதுமை தண்ணில் மகனிட சொல்ல கிடக்கமா இருக்கணும் ஒரு பெண்ணாய் பிறந்தால் எத்தனை பருவங்கள் 7 பருவங்கள் இல்லையா பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் இல்லையா 7 பருவங்கள் ஒரு ஆண் ஆதிக்கத்தோடு எவ்வளவு வேணா வாழலாம் ஆனா பெண் வந்து என்ன பண்ணணும் அடக்குடுக்கத்தோடு வாழ வேண்டும் இல்லையா ஆசையா 20 அண்ணில் அன்னை தந்திர கட்டுப்பட்டுனா ஒரு பெத்த ஏமா வயசு ஆஸ்பத்திரி வர அறிவியல் ஒண்ணு இல்லை நாரம் பார்க்கறது வரீங்களா என்ன வரீங்களா தெரியல நீ பேச அப்புறம் உள்ள போயிருணும் நான் அப்புறம் நானும் பார்க்க ஏதோ ஒன்று தெரியுது கத்து போடத்தானே வந்து உட்காந்துருக்கீங்க நான் அப்படி பேசி கிடப்பீங்க ஏன்னா திருப்பி பேசினா ஒரு வாரம் பேசாம உள்ள போயிருவோம் நான் பேசுறது கேட்கவே வேணாமாமா அப்படி ஆசையா பெத்தெடுக்கும் போது அன்னை தந்திர கட்டுப்பட்டு வாழும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெத்தெடுக்கும் போது அன்னை தந்திர கட்டுப்பட்டு வாழும் இல்லையா குழந்தை பருவத்துல எப்படி பாசமா 20 அண்ணில் பக்தாவின் சொல்லி கட்டுப்பட்டு வாழணும்னு சொன்னா ஒரு மங்கை பருவம் ஆன உடனே என்ன பண்ண பூப்படைதல் நிகழ்ச்சி நடந்த உடனே ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டு வாழணும் ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணாய் பிறந்ததே உண்டானால் பக்தாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழணும் அவன் எவ்வளவுதான் மொண்டி மூக்கரையா இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் என்ன பண்ணும் ஒரு பெண் வந்து ஆதிக்கத்தோடு இருக்க கூடாது எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் சொத்து செல்வி இவ்வளவு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கத்தோடு இருக்க கூடாது அப்படி பாசமா 20 அண்ணில் பக்தாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டுனா கணவருக்கு கட்டுப்பட்டு வாழணும் நேசமாய் முதுமை தண்ணில் மகளிர் சொல்லுக்கு கடக்கமான்னு சொன்னா ஒரு எப்படி நாளைக்கு வந்து பேரில போய் நான் வயசான பின்னாடி பிள்ளைங்களுக்கு நான் தான் சிறுவாடு காசுலாம் சேர்த்து வச்சுனா ஏன் காசுல தான் சொத்து பத்துலாம் சம்பாரிச்சுங்க நான் தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டுன்னு அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது நேசமாய் முதுமை தண்ணில் மகனிடம் சொல்லி கட்டுப்பட்டு வாழணும் இல்லையா அதே போல இருக்கக்கூடிய வேளையில் சபைக்கன் கீர்த்தியாகி வரக்கூடிய வேளையில் சபையில் படித்தவர் பட்டமிட்டவர் வேத புராணத்தை தெரிந்தவர் நல்ல எப்படி எத்தனையோ ரசிகள்லாம் பார்த்திருப்பாங்க நான் கீர்த்தியாகி சபைக்கன் வரக்கூடிய வேளையில் அடியால் யாரு என்னுடைய பெயர் என்ன எந்த நாட்டை சேர்ந்தவள் நான் யாருக்கு மனைவியாக வேண்டும் சொல்றோம் சபை கொடுத்து என்னது அதனால யாரு என்னன்னு சொல்றோம் சபை கொடுத்து அறிவு எப்படி என்று சொன்னால் சந்தோஷம் எத்தனை முறை வாங்கினாங்க அவங்க பாண்டா கட்டினால தான் கூசல அதிகம் ஆகுது நாட்டில் பல நாடு இருக்கிறது இல்லையா அங்கம் மங்கம் விச்சு விராடம் சேனா சிந்து என சொல்லக்கூடிய நாட்டில் 56 நாடு 56 நாட்டில் ஒரு சிறிய நாடாக இருக்கக்கூடிய ஜோதி நாடு என்று சொல்லக்கூடிய மச்ச நாட்டை ஜகத்தோடு பரிபாலனம் செய்து வந்தவர் என்னுடைய தந்தையாராக வாய்த்த திருக்கர்த்தா மகாராஜா என்னுடைய அம்மையாகப்பட்டவர் மேகலாவதி அம்மையார் திருக்கர்த்தா மகாராஜுக்கும் மேகலாவதி அம்மையாருக்கும் கர்ப்ப சுதாகத்தில் ஒரே ஒரு பெண் பிள்ளையாக பிறந்த என்னுடைய பெயர்தான் திருவர்ணை எடுத்து மந்தமடை போட்டுவோம் அப்புறம் பேசுங்க அப்படி திருவர்ணை என்று சொல்லிட்டாலும் அப்படி நான் எங்க வந்து திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா
அவனி பூமி 56 நாட்டில் ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடியவர் என்னுடைய மாமனராக வாய்த்த திருதராஷ்டிர மகாராஜா மாமியார் காந்தாரி அம்மையார். எப்படி தெரியுமா? காவி தீட்சனாகப்பட்டவன் மச்ச நாட்டை அபகரித்துக் கொண்டான். அதன் காரணமாக அங்கிருந்து துரைத்தி அடித்தவர்களை அடைக்கலம் தேடி திருதராஷ்டிர மகாராஜில் வந்திருக்கக்கூடிய வேளையில் என்னுடைய அழகை பார்த்து அவருடைய இரண்டாவது பிள்ளையாக வாய்த்த துடுக்கு என்று சொல்லக்கூடிய வீரத்திரம் பராக்கிரம் படித்தவர் அகண்ட மார்பு நீண்ட கரம் என்று சொல்லக்கூடிய மும்முராக்கி படுத்தவர் யாரு? இல்லையா? என்னுடைய அழகை பார்த்து அடைக்கலம் தேடி வந்தவருக்கு அவர் இரண்டாவது கௌரவர் கூட்டத்தில் 100 பேர்களில் நான் இரண்டாவதாக காலெடுத்து வைத்து நான் மருமகளாக என்னை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால என்னுடைய பெயர் தான் கௌரவர் கூட்டத்தில் இரண்டாவதாக காந்தாரி அம்மாருக்கு விளக்கேற்றபடினால் அதாவது இரண்டாவது மருமகள் என்னுடைய பெயர் தான் திருவர்ணை. இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய காரணம் ஏதோ காரணமாக சந்திரனுடைய ஒளியில் சிறப்பு மிக்கக்கூடிய பான்மதி என்று சொல்ல பான் என்று சொன்னால் சந்திரன், மதி என்று சொன்னால் அறிவில் சிறந்தவள். அப்படிப்பட்ட அன்னைக்கு மேலாக வரக்கூடிய பான்மதி அக்கா இன்று நாளில் அழைத்திருக்கிறார். தாமதம் இருக்கக்கூடாது. அந்த புறத்தில் தங்க இருந்தால் மற்ற சமாச்சாரம் ஆகட்டும்பா. தூரமா பாரு, நான் ரோட்டுக்கு போறேன். அந்த கலர்ல தான் சொல்லம்மா. என்ன இல்ல சொல்லணுமா? சார் 9க்கு பூரா கழுத்து போட்டு உட்காந்து மாட்டேங்குது. கழட்டி போட்டுறமா மேல எலுமிச்செடி மேல எல்லாத்துக்கும் 9 காலத்துல சொல்லம்மா. தூரமா போறேன், ரோட்டுக்கே போறேன். அது தேவையில்லாது. நான் நல்லா தப்பான வார்த்தை நான் என்னைக்குமே நான் பேச மாட்டேன். நான் யார் என்ன சொல்றேன் சொல்லு. ரூபாய் 200 யாரும்
என்னப்பா தெரிஞ்சவங்கன்னா அப்படித்தான்டா நீங்க எல்லாம் வாங்குறீங்களா நான் அப்படிதான் சொல்றேன்னா நானும் உன்னை ஒண்ணு தெரிஞ்சவங்கன்னா அப்படிதான்ப்பா நானும் உன்னை என்ன போய் சொன்னேன் இல்ல உங்க ஏதோ அக்காங்களை நான் பார்க்கணும் ஏமா அங்கேயே போற லைட் இந்த கம்போனுக்கு முன்னால லைட் போட்டு வளங்க போட்டுங்க ஒரு செட் போட்டுங்க காங்கடா வளங்க போடுங்க வளங்க போட்டு வரா டங்கா நார பட்ட பாடி டங்கா அடி பாடி அம்மா இந்த டங்கா அக்கா வரும்படி உத்தரவு சொன்ன உடனே இப்படி எல்லாம் ஓடி ஓடி வந்திருக்கிறீங்களே வந்திருக்கிற பொழுது ஏம்மா யாரு தங்க என்ன சொல்றேன் என்னத்த சொல்ற சொல்றீ தேவடியா நம்ம 99 பேரு நம்ம நாட்டுல திருச்சி சரியா 100 பேரு 100 பேர்ல என்னைக்கு நம்ம ஊர்ல சண்டை வரல ஆனா நீங்க என்னமா படிக்கணும் பண்ணி திரும்ப பாமா சரி இந்த அடிக்கிட்டோம் அப்படி ஏதோ காரணமாக நம்ம அக்கா பெருந்துரு அக்கா ஒரு படி உத்தரவு போலாமா இல்லக்கா நாளைக்கு மாட்டு ஹாஸ்பிட்டல் கூட போட்டு விடுவீங்க ஓட ஓடி வந்து அன்போடும் படிச்சிருக்கிறேன் ஆமாக்கா எப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியுமா
பிரியாம இப்படியே நம்ம 100 ஆண்டு காலம் வாழணும். ஏன்னா என்னைக்கு நம்ம பிரியறதில்ல கிடையாது. நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் மக்கா அக்கா இல்லாத நிலா சொல்லறாங்க. நம்ம அக்கா தங்கச்சி 99 பேர் ஆளாளுக்கு ஒரு வேலை முழுக்க வேலை எனக்கு வேலை இந்த நாளையில தங்கைமார் அனைத்து பேரும் ஒன்று கூடி வர சொன்னீங்க. என்ன சமாச்சாரம்? அப்படியா? ஆமா சொல்ல மக்களே. ஆமா காணே ஏதோ காரணமாக உங்க பாமா கணவரே வரும்படி உத்தரவு. நம்ம ஆமா என்னடி கேமா இல்ல ஒரு புதுசு முட்டை பொண்டாடி மட்டும் கூப்பிடணும் இல்ல தம்பி பொண்டாடியில அனைத்து பேரும் கூப்பிடுறா இதோ வியாக்குது காரணம் இல்லாத உங்க மாமா கூப்பிட மாட்டாரு. ஆளுக்கார பையன் எங்க ஓடி போச்சுன்னு நேத்தே சொன்னாங்க எனக்கு. ஆனா இன்னைக்கு வந்துக்கிறான். அதனால நாய் வச்சு நாம்பியா போய் பிஜி வரணும் போய் சொல்லிட்டு வரேன் என்னன்னு சொல்லிட்டு வரேன். வாழை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு வர கண்ணு எப்படி அனந்தாக்கியா நாம போய் வச்ச வாழை எடுத்து என்னுடைய மனைவியாக ஒரு திறந்து உள்ளவருக்கு இறந்து விட்டா எல்லாம் தூக்கிடி மேல என்னதுக்குறா என்னமா திறந்து கூட சொன்னாரு. இறந்து விடுறதுன்னா அப்படி இல்ல கேட்டுக்குள்ள நாம பாரு துணியே தோசி எத்தனை வருஷம் ஆசை தெரியாது. இவன் வந்து இவன் திறந்து விடுறானா நாங்க மூடிக்கணுமா போயிடுற கையா நாட்டை முடிச்சு உங்களாட்ட நான் கப்பு புடிச்சு போதிருக்கிறியா? நான் வந்து 56 நாட்டுக்கு ராணிங்கடா நீ ஆளுக்கார கேட்டு தானே நீங்க தொட்டு பேசுற எட தூக்கையே அது என் தங்கச்சி ஒருத்தி பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன சொன்னா ஏன்னா வாடி போய் கூப்பிடுற நீ ஏன்னா ஆளுக்கார பையன் வீட்டுல ஆளுக்கிற பையன் நீ ஏன்னா நீ வச்ச வாழையில எடுத்து போட்டா எச்சல பாதி ஆளு பாதி அதனால கேட்டுக்கு வெளியே நான் நிக்கிறேங்க கேட்டுக்கு உள்ள வெளியே உள்ள நான் இருக்கிறேன் கேட்டுக்கு வெளியே நீ நிக்கிறேன் அதனால சாவி எடுத்து அது கேட்டுக்கிற பூட்டை திறந்து உள்ள விட சொல்லி போலாம். அதுதான் சொன்னாரு. ஆமா எப்படி போடும் அன்னைக்கு மரப்பாக
எனக்கு மேல யாரு ஏதாவது சேர்த்து மாமா என்ன சரி எழுதி எல்லாம் தம்பி பொண்டாட்டி தம் பொண்டாட்டி மாதிரி எழுதி தவிர வேறு யாருக்கு ஊருக்கு கேட்கமா பேரு போனவன் அப்படி ஓடோடு வந்த உள்ளன் போல மண்ணா மண்ணா என்று சொல்லி என் பாதமே கதி என்று சொல்லி என் பாதத்தை படித்த அப்படினால் எப்படி மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருப்பது ஆசீர்வதிச்சு அப்படியா ஆமா பையா நம்ம பையா கொண்ட பையா அவனை மூவன் என்று சொல்லக்கூடிய 56 ஆட்டையும் நாடும் 56 நாடு ஆண்டு வரக்கூடிய நீங்க என்ன நாங்க அந்த 56 நாட்டுக்கு ராணி அந்த 56 நாட்டுல நம்ம அரண்மனை எப்படிப்பட்டது நாடு சொல்றது நம்மளது கோட்டை கோட்டை அந்த கோட்டை அரண்மனையிலே எங்களுக்கு எத்தனையோ சில்லறை வேலை இல்லைன்னா தெரியல சில்லறை வேலை செய்யுங்களே இன்னைக்கு வர வேண்டும் பெண்ணு என்று மட்டும் கூப்பிடுறேன் அவெல்லாம் கொழுப்பர் படிச்சதெல்லாம் கூட்டு வந்துருக்காங்க என்ன பாஸ் பண்ண பாஸ் சொல்றேன் நான் சொல்றேன் கொஞ்சம் பின்னாடி பசங்க எவ்வளோ பசங்க கொண்டா பசங்க கொண்டதாதி பசங்க இன்றோடு நாங்க ஓட்டி எதனால 12 முடிந்து விட்டது ஒரு வருஷம் ஆனா எங்க இருக்கணும் நாட்டிலே இருக்க வேண்டும் இவர் தான் பாண்டவர் இவர் தான் பீமா சொல்லி யாரு கண்ணுக்கு தெரியாம தெரிஞ்சுட்டா கண்ணால பார்த்தா மீன் 12 ஆண்டு வனவாசம் மறுபடியும் ஒரு ஆண்டு ஐயா கழிச்சாதான் ஆனகம் போற பாண்டவர் தேடி ஆண்டவர் தேடி என்ன சொல்லுவாங்க மில்லிய ஆண்டி அப்பதான் அப்பா சொல்லுவான் பெருமரமா உரைச்சு பார்த்தா வெறுமரமா நீ என்னதான் இருந்தாலும் ஏமா ஒரு கெட்டான ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம் சொல்லுவாங்க 18 வருஷம் பட்டும் திறந்தலையே இருந்தல அப்படின்னா அம்மா என் கூட்டுக்காரனால நான் அப்படி சொல்லியிருந்தானா நான் இந்த கந்தாப்படி இந்த கம்முனு புடிக்க பிச்சுட்டு நான் இவன் கம்முனி கிளம்பு மாமா பட பாருங்க நாளுக்கு ஒரு வாரம் கால் பஸ் காணிக்கலாம் சாமி இப்படி சொல்றது எல்லாம் உங்களுக்கு நியாயமா சொல்லடியோ
யாரியா இது கொஞ்சம் பாவா தண்ணி ஊற்றினால கொஞ்சம் ஆரோக்கியமாக்கும் பானுதான் பானு சொல்ற பேச்ச கேட்கணும். நீ சொல்லுடியோ புருஷன் கேட்டாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எந்த நாளும் உந்தனுக்கு சாமி, எந்த நாளும் உந்தனுக்கு மன்னா, நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த பாண்டவர் மேல் பகை உனக்கு போறதுலயே. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க 18 வருஷம் பட்டு திருந்தலேன்னு. அவங்க எங்கேயோ போயின்னு போறாங்க, எங்கேயோ இருந்து போறாங்க. நமக்கு என்னத்துக்கு வேணாம், அவங்க எங்கே அவங்க பேச்சே நீ எடுக்காத. இந்த கெட்ட புத்தி உனக்கு வேணாம் சாமி, நல்லது இல்ல. அறுபது கூட எனக்கு இல்லப்பா. ஏன் பின்ன இல்லையா? இல்ல நீ 56 நாட்டுக்கு அரசர், நான் ஒரு பேரரசன். நானும் 56 ராஜானா நீ ஒரு ராணி. அதனால என் பேச்சை கேளுங்க. வேணா நானும் கேட்கறேன். ஏன்னா ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, நீ ஒரு பெண் பிள்ளை. ஆமாங்க. வா பயன் காட்டுற கூட என்னடா கூத்து பத்து தான் மிச்சம். நான் அப்பயே சொன்னேன், அது கோவக்கார ஆளு, மாமன் கோவக்கார ஆளு. ஏன்னா அவர்கிட்ட பேசுறது வேணும்னு சொன்ன கேட்டியா? போடி வச்சு விட கடாய் இல்ல எதே சொன்னாலும் ஒரு பொறுப்பா சொல்லலாம். ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே கோவக்காரர் பொம்பளைங்க நம்ம தாழ்ந்துதான் போனோம். சொல்ற மாதிரி சொன்னா கேட்குவான். சுடத்தண்ணி போட்டு மேல ஊத்தாடி சொன்னா கம்மி போனா எப்பயுமே பொண்டாட்டினா புதுசு மாதிரி இலக்காரம் இல்ல சகல்சினா ஒரு ஆசைக்கும் இருக்கு. அதனால சொல்லிப்பாரு, என் பேச்சு கேட்டாலும் கேட்பாரு. ஓ என் பேச்சு கேட்க வரையம்மா கேளுங்களே மாமா. தம்பி பண்ணாடி பாவம் பாவம் கால் ஒரு மூத்த ஆயிப்போச்சிருக்கோம். மாமா பாண்டவர் பாண்டவர் என்று பாண்டவர் மேலே பகையை வச்சிருக்கிறாய் மாமா. மாமா சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எப்ப இருக்கு தெரியுமா? மாமா
சாமி ஆமா நீங்கள் சொல்லக்கூடிய கொடிய வார்த்தையாகப்பட்டது காதிலா கேக்கு எல்லாரும் எல்லாம் கடிச்சு போட்டு அடிக்கிறான் எங்களுக்கு கேஸா இருந்தா நமக்கு அவங்க அடி அவங்கிட்ட அடிச்சுன்னா அது ஒரு மாதிரியே தம்பி பொண்டாட்டியில முடிச்சு அப்படி கொக்குறான் நீ சொல்லுடியோ அடிக்கிறாங்க ஏமா அந்த செம்பிளி அடி குக்குது அப்படி குட்டிக்கலாம் நான் அம்மா கேளுங்களே மாமா ஏ வாட புண்ணி உள்ளே போமா நாள் தப்பக்குது 3 நாள் தப்பக்குது என்ன சொல்லி தச்சு மாமா அப்படி 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு ஐயாத வாசம் கருத்து வந்தா பாண்டவருக்கு பங்குள்ள படி பாதி நாட்டு தரதா பெரியோர் முச்சிருச்சு குரு பெரியவருடைய கட்டளை அது பிரகாரம் அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ஞாபகம் உங்களுக்கு என்ன கம்னு வீட்டுக்கலாம் அது எல்லாம் கழிச்சிட்டு வந்தா கொடுக்கலாம் நீங்க வெள்ளன்னு கூட சொல்லி போடலாம் அது கூட என்ன புண்ணியம் எனக்கு அவங்களுக்கு சொல்லி வீட்டுல இருக்கான் கழி பண்ணி மிளகா செஞ்சு அசிங்க திருப்பி பொட்டி மூணு வீட்டு போட்டு வாரா நான் காடு பொண்ணி அவ கூட அவளை மாட்டி போறியா என்ன பண்ண மாதிரி பாண்டவன் சொல்லி பரிந்து பேசிக் கொண்டிருக்கார் பாலப்பாட்ட தேவடியா நாட்டு மாடா ஒன்னும் பிளத்தா கூட முடியாது நாட்டு வாழையோட கட்டி எகிரியா கர்றான்
ஆனால் கேளுங்களேன் மாமா, அதாவது அவங்க வந்து சூதினால் பகடையாடி நாடு நகரம் உப்பு சட்டி பண்டு பண்டாரம் அனைத்தும் பறித்து கொண்டங்க. நான் செய்தது கோடான கோடி குற்றம். தலை கொண்டு ஆதி செய்ததாலே பொறுக்க முடியாது. எல்லாத்தையும் பண்ணி நடக்கிற வழியில நச்சு உள்ள நாட்டினேன். இருமாமா கொஞ்ச நேரம் சொல்ற வரைக்கும். அதனால எல்லாத்தையும் பண்ணித்தான் முடக்கினேன். என்னன்னா குடும்பம் பண்ண அவங்களே அந்த நடக்கும் அந்த வழிகளிலே பாண்டவர் உயிரோடு இருக்க கூடாது என்று சொல்லி நடக்கும் அந்த வழிதனிலே மாமா நச்சு முல்லை நாட்டி வைத்து சுவாமி குளிக்கும் அந்த குளத்தனிலே கூர்வசி ஏறி அது சாப்பிட்டுன்னு நினைச்சேன். படுக்கும் இந்த மாதிரி படுக்கிற பாயில பாம்பை விட்டு வச்சேன். பாம்பை விட்டு வச்சேன். அது மட்டும் இல்லாம வாழ்நாதாரம் சொல்லக்கூடிய ஆற்றங்கரையோரம் எப்படி தீக்கு ஒப்பான இந்த மாதிரி நெருப்பு பத்திரா போகுது. அப்படியே திக்குன்னு பிடிச்சி 5 பேர் போய் சாவற மாதிரி. சரியா போச்சு. வார்த்தையில அவங்க சப்போர்ட் பேசுறா. சரியா போச்சா இல்லையா? அந்த பக்கம் மாமா அப்படி எல்லாமே பண்ண அவங்க அந்த ஆண்டவர் கிருபையினால தப்பிச்சு. சாவரவங்க தான் எப்பயும் செத்து போயிடுவாங்க. அவங்க நீதி வாங்கிடுங்க. இது மாதிரி பங்காள சூத்துக்கு வாய் அடிச்சு கொள்வாய் முட்டுக்கல. எல்லாருமே தப்பிச்சுக்கிறாங்க. அவங்க ஏன் அவங்க போய் நோண்டி நடக்குவேன். நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு மாமா. நான் பாரு என்னைக்குமே பாரு வீட்டுக்காரி மாதிரி நான் போலமான பூஜை இல்லை. நான் வந்து எது சொல்ல நேர்மையத்தை சொல்லுவேன். இப்ப அவனுக்கு நான் வந்து பாரு மான எது நல்லதான் சொல்லுவேன். பாரு வீட்டுக்காரி மாதிரிலாம் நான் வந்து லகலாகலாம் இருக்க மாட்டோம். நான் சொல்றதை கேட்டேன்னா நல்லா பொழைக்க முடியும். நம்மது எத்தனை நாடு மாமாக்கு இது? 56 நாடு நம்மளுது. 56 நாட்டுல ஒரு 2 நாடு பொறுத்தல என்ன போயிட்டு போயிட்டோம். நான் என்ன சொல்றோம். 56 நாட்டுக்கு எப்படி இளவரசரா நீங்க தெரியுங்க. நாளைய பேரரசர் நீங்களே தான். என்னைக்குமே 56 அதனால 56 நாட்டுக்கு என்னைக்குமே பேரரசரா நீங்களே தான் இருக்கணும். இன்றைய இளவரசர் நாளைக்கு பேரரசர் நீங்க. அதனால உங்க ஒப்பம் போயிடுச்சுன்னா அவனுக்கு உங்க ஒப்பம் கண்ணுல ஒண்ணுல போயிருவாரு. அதனால அப்படி இருக்குது. என்னைக்குமே ராஜாவா நீனே இருக்கணும். என்னைக்குமே ராணியா நாங்க எல்லாருமே இருக்கணும். அதனால இவருக்கு நாடு மேல ஆசை. நாட்டுக்கு நீ ராஜா வந்தாங்க ராணி இருக்கிறாங்க. எங்களுக்கு நாட்டு மேல ஆசை. வாங்க பங்காளி சொத்து மேல அப்படி ஆசை வச்சாரு மாமா. மாவு கொடுத்து அப்படி பண்ணாங்க. மனுஷு மாறி பேசி கேட்டு அப்படி பாரு. எங்க பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீ தம்பி மாதிரி சரி பாரு சொத்து கொடுத்துட்டேன்னா என்ன கேள்வி ஆகிறது. எங்களுக்கு ஒரு முன்னாடி பேசிக்கிற கம்நாடி கூறி பார்த்தேன் நான் ராஜாடி. பத்திரமா காட்டு போய் பாரு. அவனுக்கு கண்ணு பார்த்தன போதும் மறுபடியும் பண்ணிட்டாரு. ஓகே போய் பாத்துக்குதா அதுக்கு நான் குளித்து வைக்க வேலைக்குள்ள அது கோவிச்சு வந்துடுறேன். அப்படி இருந்தாங்க நான் காணக செல்வமா உங்களுக்கு கட்டளை
கட்டளை போடுறேன். என்ன கட்டளை? நான் காவலுக்கு இங்கிருந்து புறப்படுகிற போது நம்ம நாட்டை தேடி ஓட்டை ஏந்தி இறப்பான் பரப்பான் கட்டி குட்டி கல்பாடி ஜோகி செங்குமா யாருன்னு வருவாங்க. நம்ம வீட்டு சரி பிச்சு கேக்கா கரும்பு கேக்கா. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருப்பாரு ஏன் குடுத்துறா விட வந்தா எல்லாரும் வா சொன்னவ அவ இன்னைக்கு எந்தியா போடியா போடியா போடா போடா அடிங்க ராமா லட்சுமணன் கலைஞ்சிருக்குது. ஆமாங்க. யாரு பத்தி கேட்டா நம்ம பணக்காரருக்கு சொல்லி எங்களுக்கு இருந்து ஓடிங்க அந்த தொண்டையில கைய விடுவீங்க போட்டுருவீங்க. அப்படி போடுவதா இருந்தாலும் எப்படி போட வேண்டும்? கரும்பு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நல்லா கரு 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 கருன்னு வறுத்த சன்னல் போட வேண்டும். ஓ எந்த தானியத்துக்கு கொடுத்தாலையும் தீய வறுத்து தான் கொடுக்கணும். அவங்க அதை வச்சு அவங்க நாட்டுல போய் வச்சு குறைக்கூடாது. அதனால தீய வறுத்து தான் கொடுக்கணும். வறுக்காம கொடுக்கக்கூடாது. ஆமா. அப்படியா? இப்ப 5வது வருஷம் பாண்டவர் கழிக்கிறாங்க. அதனால வேற எதுனா உருவத்துல கூட வருவாங்க. மாறு வேடத்துல வந்து அப்படின்னு பாரு என்ன ஒரு கெட்ட முடிச்சு. வீட்டுக்கு மட்டும் கட்டால கிடையாது. நாட்டுக்கு தான் யாரு வந்தா சொல்லி யாரு 10 அடி போட்டீங்கன்னு வச்சுக்க வீட்டுக்கு நெருப்பு வச்சிருவோம். இவங்களுக்கு அதே கட்டளை என்ன போட்டு பாருங்க. வீட்டுக்கு மட்டும் கிடையாது நாட்டுக்கு அதான் கட்டளை. என்ன பாத்துனப்பா யாரு போட்டீங்கன்னு வச்சுக்க என்னதான் மேலு நாம என்ன சாதாரணப்பட்ட ஆளுங்க. நீ என்ன சொல்ற அதை விட ஒரு படி நாங்க நாட்டா செய்வோங்க. அப்படி யாரு வந்தாலும் ஒண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தாலும் பண்ணாது. ஆமா லவடா போய் பானு நீ போய் படான் போய் போய் கூட வேலை உள்ள யார் படம் அடாங்க அடடா ஏய் மனைவி மாலை விடை பெற்றுக் கொண்டு எங்க போனா? இதுதான் காணகம். அப்படி இருந்தா ஒவ்வொரு அடிப்பால பாடுற கண்டாரா ஒலி ஒரு
ஆண்டவர் காணுமா தேவடியா பார்த்ததுங்க ஜாதி வாத்து போலீங்க கண்டதுக்கு பார்த்தா கொண்டு சாதி போலீங்க கீழே போட்டு படுக்க நெல்லு பிள்ளைக்கு அது இல்ல மேல பாதி படுக்க சாம பிள்ளைக்கு அது இல்ல போடா தேவடியாவியா பையா நட்டாடுவானா எட்டாவது வனத்துல எட்டு காலம் வச்சுனாலே தெரியல அப்படியே வேகமெல்லாம் பாடு இருப்பாங்களா எப்படி அப்படிங்க கண்டன வலிப்பீங்க எரிவானத்துல செத்து போயிட்டுப்பீங்க ஆமாங்க ஐயா எவ்வளவு அந்த காணவெல்லாம் சுத்தி ஆமாங்க ஒரே ஆயாசமா இங்கே அமர்த்து அப்ப நம்ம நாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படி ஆகட்டுங்க ஆகட்டுமா